வெல்கம் டு சீன் மீடியா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா ரீசெண்டாக கீழக்கரையில் ஓப்பன் பண்ணியிருக்கிற அல்தால் அப்படிங்கிற பிரியாணி கடைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இது ஓப்பனிங் ஆஃபரா ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஆஃபர் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த கடை தான் இது. கரெக்டாக லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம்நாடு போற ரோட்ல MMK பெட்ரோல் பங்கை தாண்டி பர்வின் டிரைவிங் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. அந்த கடைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். என்னென்ன வெரைட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அல்தால் கடைக்குள்ள நம்ம வந்தாச்சு. இன்டீரியரை பாருங்க, ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. இல்லை ஃபேமிலி வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, ஃபேமிலியோட வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இடம். அரபு நாடு ஸ்டைல்ல வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான செட்டப் வந்து உள்ள இருக்குது. இப்போ நம்ம வெளியே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கடை. அடுத்து நம்ம உள்ள போலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டயலாக பத்திலா மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ருசி அல்தால் பிரியாணில என்னென்ன இருக்குதுன்னா, இங்க பிரியாணி, மந்தி, பார்பிக்யூ, மொஜிட்டோ, சைனீஸ் தந்தூரி எல்லாமே இங்க இருக்குது. மேல பத்தி என்ன தெரியும், என்ன போட்டிருக்காங்கன்னு, குனாஃபா, சவர்மா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன வெரைட்டி இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் அவங்க வந்து டிஸ்பிளேலயே போட்டுக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ருசி. உள்ள போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரபு நாடுகளுடைய ஸ்டைல் தான், கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஸ்டைலு. வாங்க காய்ஸ், இப்போ நம்ம டைனிங்ல உட்காந்தாச்சு. ஒரு 8 பேர் உட்கார்ற மாதிரியான செட்டப். கீழே உட்காந்து சாப்பிடலாம். ஃபேமிலியா உட்காந்தா கூட ஸ்கிரீன் போட்டுக்கலாம். ஸ்கிரீன் இப்போ வெளியில தெரியும். நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு க்ரீம் சூப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க நம்ம என்னென்ன சூப்பு கேள்விப்பட்டிருப்போம், சிக்கன் சூப்பு, வெஜ் சூப்பு, எக் சூப்பு, அந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. க்ரீம் சூப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப திக்கா, இந்த மில்க் பால் மாதிரியே திக்கா இருக்கு. உள்ள சிக்கன் வேற ஆட் பண்ணிருக்காங்களா, அது வேற ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட். சைனீஸ் வகை தான் இதுவும் ஒண்ணு. ரைட். அடுத்து நமக்கு தந்தூரியும் டிராகன் சிக்கன் வந்திருக்குது. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டெக்கரேஷன்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரைட். புதினா சட்னி, வெங்காயத்தை பத்தில எப்படி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கன்னு டிஃப்ரெண்ட். இதுவே ஒரு டிஷ்ஷா கன்சிடர் பண்ணலாம் போல. வெங்காயத்தைய தந்தூரி ஆசம். தந்தூரி பர்ஃபெக்ட். அடுத்து வந்து டிராகன் சிக்கன், எல்லாமே போன்லெஸ். என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். போன்லெஸ் தான் எல்லாமே. முந்திரி பருப்புலாம் ஆட் பண்ணிருக்காங்கப்பா. முந்திரி பருப்பு. இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் தான். ஒரு நல்ல டேஸ்ட். ஓகே. மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ருசி, அது உண்மையாயிருச்சு நமக்கு. எல்லாத்தையும் அடுத்து நாக் அவுட் பண்றேன் இன்னைக்கு. மந்தி இருக்கு அடுத்து வந்து மட்டன் மந்தி. இங்க பாருங்க, மயோனஸ் பாருங்க எவ்வளவு கட்டியா இருக்குங்க. அதே மாதிரி வந்து ஒரு சூப்பு, சாப்பிட்டு முடிச்சு அடிக்கிற மாதிரி ஒரு சூப்பு. இது வந்து சாஸ். ரைட்டா. இப்போ மந்திக்கு வாங்க, கிட்டக்க வாங்க. மந்தியில் எனக்கு என்ன ஒரு அட்ராக்ஷன் வாங்கி பாருங்க, ட்ரை லெமன் வந்து இது பண்ணியிருக்காங்க போல. எப்படி அதுதான் அதுக்கு ஒன்று டேஸ்ட், ஃப்ளேவர் உள்ளே இறங்குமா, அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்கும். இதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாப்புல. அதே மாதிரி முந்திரி அது எல்லா இடத்துலையும் உள்ளது. அதே மாதிரி மந்தி. இப்போ வந்து ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். இது மட்டன் வந்து சிக்கன் கூட அவ்வளோவா இதாயிரும், பாயில் ஆயிரும். மட்டன் பாருங்க எவ்வளோ இதாக இருக்குங்க. சிக்கன் ரேஞ்சுக்கு நல்லா பாயில் ஆகி பஞ்சு மாதிரி இருக்கு. ஒரே இதுல சின்ன குழந்தை கொடுத்தா கூட களி பண்ணிடும் போல. பீஸா சைட்ஸ் பத்தி இல்ல, எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் எடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே உதிருது, மல்லிகைப்பூ மாதிரி. இப்ப இதே அடிச்சு ஃபுல்லா நாக் அவுட் பண்றோம். கண்டினியூவா பாருங்க. மந்தி, மட்டன் மந்தி, தந்தூரி சிக்கன் ரெண்டையும் கலந்து அடிக்கிறோம்.
இங்கே வந்து சர்வீஸ் கூட டக்கு டக்குன்னு வந்து ரெடி பண்ணி இது பண்ணிடுறாங்க. ரொம்ப டிலே ஆகலை, ரொம்ப லேட் பண்ணலை, டக்கு டக்குன்னு பண்ணிடுறாங்க. இங்கே உள்ள செஃப்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான செஃப் தான். இல்லாமல் நம்ம ஒரு டிஷ்ஷை சாப்பிடும் போதே நமக்கு தெரியுது எவ்வளோ வந்து பாயில் ஆயிருக்கு, எவ்வளோ நைஸாக இருக்குது, எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது மட்டனு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடும் போதே தெரியுது. அதே மாதிரி தந்தூரியும் அப்படிதான். இது வந்து டிராகன் சிக்கன் என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட வந்தீங்கன்னா நீங்களே வந்து இதுக்கு ரிவ்யூ கொடுங்க. ரொம்ப ஜாஸ்தி எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு இந்த கொஞ்ச நேரத்துல. டிராகன் சிக்கன் எல்லாமே ஒரே மாதிரி சைஸா இருக்கு பாருங்க. ஒரு கிரேவி மாதிரி எல்லாமே இதே மாதிரி சைஸா இருக்கு. டிராகன் சிக்கன் இந்த சிக்கனுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க உள்ள, அது தெரியுது உள்ள பாயில் பண்ணது எப்படி இருக்குன்னு. அப்புறம் வந்து தந்தூரி மந்தி சாப்பிட்டோமா, இப்போ வந்து டிராகன் சிக்கன் வித் மந்தி, மட்டன் மந்தி போட்டாச்சு. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் முந்திரி வேற ஜாயிண்ட் ஆயிடுச்சுப்பா. அப்கிரேடு எல்லாமே வந்து ஆசம். டிராகன் சிக்கன் வித் மந்தி எக்ஸ்ட்ராடினரி. அதுக்கு மந்திக்கு சைடு சைடு கொடுக்குற சாஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். கிட்டக்க வாங்க. இது வந்து புதினா ஆட் பண்ணிருப்பாங்க போல, அந்த ஃபிளேவர் அப்படியே இருக்கு. இது நல்ல டேஸ்ட். இது எலுமிச்சம்பழம். நான் ஃபர்ஸ்ட் வைக்கல, என்னடா கருப்பு கலரா இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் லைட்டா ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். லெமன், ட்ரை லெமனை வந்து மந்தில வந்து ஃபிளேவருக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதை நம்ம சொல்லி ஆகணும்ப்பா. இன்னும் வெள்ளரிக்காய் தானே. வெள்ளரிக்காய் வந்து ஸ்வீட்டா இருக்கு, காரம் உரப்பா இருக்குது, ஒரு தண்ணி மாதிரி இருக்குது, தண்ணி அந்த மாதிரி பல 3 வகையான டேஸ்ட்ல இருக்குப்பா. இது வெள்ளரிக்காய், இது மாங்காய், பச்சை மிளகா, இது எல்லாம் மந்திக்கு சைடிச்சு. பச்சை மிளகா உரைக்குமா? இல்ல உரைக்கல. சிவாஜி பட ரஜினி மணி ரெடி பண்ணியிருக்கு. ஏன் உரைக்கலப்பா? அதுக்குன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த உரைப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட் உரப்பு நம்ம சாப்பிடும்போது எப்படி லைட் உரப்பா இருக்குமோ அந்த மாதிரி லைட் உரப்பு. வேற ஒன்றும் இல்லை, பச்சை மிளகா சாப்பிடலாம். பச்சை மிளகா வேற தேவையில்லாம திண்டு உரைக்கலன்னு திண்டு 1 நிமிஷம் கழிச்சு உரைக்குதப்பா. அவ்வளோ இதா இருக்கு. மயோனஸ் கொஞ்சம் லைட்டா இது பண்ணிக்கிறோம். காட்டு. கீழே மயோனஸ் உரைக்கி ஓவரா. நான் மயோனஸ் சாப்பிட்டாச்சு. நோம்புக்குள்ள ஹலீம்லாம் வருதான் சொன்னாப்ல காக்கா. நீங்க சவுதி துபாயில எல்லாம் கீழே தானே உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு செட்டப்பு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நீங்க ஃபேமிலியோட சவுதி மாதிரியான ஒரு உட்காந்து சாப்பிடணும், மந்தி சாப்பிடணும், சவுதி டேஸ்ட்லேயே சாப்பிடணும், துபாய் டேஸ்ட்லேயே சாப்பிடணும்னு சொன்னா, கொய்த்து அந்த மாதிரியான நாடு டேஸ்ட்லேயே சாப்பிடணும்னு சொன்னா இங்க கண்டிப்பா வரலாம். ஒரு 8 பேர்கிட்ட உட்காரலாம். 8 பேர்கிட்ட உட்காரலாம். தந்தூரி, அப்புறம் வந்து டிராகன் சிக்கன், மந்தி, பார்பிக்யூ, ரைஸ் நூடுல்ஸ், இந்தபடி சைனீஸ் ஐட்டம் எல்லாமே டிஃப்ரெண்டான டேஸ்ட் தான். வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, தந்தூரி வந்து ஃபுல்லா எல்லா சைடுமே நல்லா மசாலா இறங்கி நல்லா வந்து இதா இருக்கு பாருங்க. நல்லா சுட்டுருக்காங்க. சில இடங்கள்ல ஆஃப் பாயிலா இருக்கு, இது மாதிரி இருக்கு. நல்ல எல்லா இடங்களுமே இதா இருக்கு, பாயில்டா இருக்கு. ஃபைனலா மொஜிட்டோவோட நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அப்பா டாப்
டாப் குவாலிட்டியில் இருக்குது கைஸ். நம்ம அல்தால் பிரியாணியில் மந்தி, மட்டன் மந்தி சாப்பிட்டோம், தந்தூரி, ட்ராகன் சிக்கன், மொஜிட்டோ எல்லாமே சாப்பிட்டோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டு அண்ட் குட் வந்து ஒரு நல்ல ரேட்டில். நீங்கள் கீழக்கரையில் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா, அரபு நாட்டு ஸ்டைலில் இங்கே மந்தி சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம முக்ரோடு எம்எம்கே பெட்ரோல் பண்டத்தை தாண்டி இருக்கிற அல்தால் பிரியாணிக்கு கண்டிப்பாக நீங்கள் வரலாம். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேமிலியோடு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.